38 எம்பி என்ன பண்றான்னு இவன் கேட்கணும்ல, கேட்க மாட்டான். ஏன்னா இதே எம்பி எலெக்ஷன்ல தான் அவர் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தா 65 ரூபாய்க்கு பெட்ரோல் தரேன்னு சொன்னாரு ஸ்டாலின். 75 ரூபாய்க்கு பெட்ரோலும் 65 ரூபாய்க்கு டீசல் தரேன்னு சொன்னாரு. சிலிண்டர் உங்களுக்கு 5 சிலிண்டர் இலவசமா தரேன்னு சொன்னாரு. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தரேன்னு சொன்னாரு. இதெல்லாம் செஞ்சாரான்னு எவனா ஒருத்தன் கேட்டிருப்பானா? கேரளா கழிவுகள் இங்க கொட்டப்படுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இது போன்ற திறமையற்ற அரசாங்கம். இது போன்ற திறமையற்ற அரசாங்கத்தினால தான் இந்த விளைவுலாம் வருது. மக்களை பொறுத்தளவுக்கு திருந்தணும் சார். 500 ரூபா இந்த பிச்சை காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு வீதியில் உட்காந்துட்டு நம்ம உரிமைகளை இழக்கிறோம். இந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கனிம வளங்களையும் கொள்ளையடிக்க விட்டுட்டான். எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். இப்போ டங்ஷனையும் எடுத்துட்டா அந்த மண்ணு செத்து மலடாயிரும். திமுக எதிர்த்து பேசினாரா அதான் தூக்கி வெளியே போட்டாங்க. இதுதான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் லட்சணம். தொழிலாளருக்காக போராடுறோன்னு சொல்லிட்டு முதலாளிக்கு ஆதரவாக இருக்க கட்சி. இந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு மாறி போனதுக்கு காரணம் இந்த மக்கள் கொள்கைக்கான மக்கள் மீது அக்கறை இல்லாதனால தான் மக்கள்லாம் அதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை. மதுரையில இருந்து ஒரு கேள்வி சார். டங்ஸ்டன் விவகாரத்துக்காக பார்த்தீங்கன்னா 2000 கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு முற்றுகைலாம் இருந்தாங்க. காவல்துறை அனுமதிலாம் மறுக்கப்பட்டிருந்துச்சு. பின்னணி என்ன நடந்துச்சு சார்? அங்க ஜனநாயக ரீதியா போராடுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை. இது அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியா இருக்கு. இவங்க அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நின்று அனுமதி ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அரசுக்கு எதிராக எந்த ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அனுமதிப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக யாருக்குமே அனுமதி கொடுப்பதில்லை. ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சி முதற்கொண்டு அதை தட்டி கேட்டவரை பாலகிருஷ்ணன் பொறுப்புல இருந்து எடுத்துட்டாரு. அந்த கட்சியை விலைக்கு வாங்கினா திரு ஸ்டாலின் அவர்கள். இதுதான் இப்ப அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி பீரியட்ல ஒரு நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சர்வாதிகாரி நாட்டில் வாழ்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. இதை நீங்க இந்த டங்ஷன் எப்ப பாத்தீங்கன்னா இந்த டங்ஷன் இருக்கட்டும் இல்ல கெயில் திட்டமாக இருக்கட்டும், மீத்தேன் திட்டத்திலிருந்து, நீட்ல இருந்து, ஜல்லிக்கட்டுல இருந்து, ஸ்டெர்லைட்ல இருந்து எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தது யாருன்னா இந்த டங்ஸ்டன் முதற்கொண்டு அனுமதி கொடுத்தது திமுக. கேட்டா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நெருக்கிட்டோம்னா நாங்க ஆய்வு செய்து கொடுத்தோம், அப்புறம் நாங்க இதை நாங்க அதை செய்யலை, இதை சமாளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இப்ப நடந்துகிட்டு இருக்க அரசாங்கம். இவங்க திமுக அங்க தீர்மானம் போட்டுச்சு. அந்த தீர்மானத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா திமுக ஒண்ணு சொல்லும் ஒண்ணு செய்யும்ன்றது அவங்களுக்கு தெரியும். திமுக ஒண்ணு செஞ்சுட்டு சொல்லிட்டு ஒண்ணு செய்யும். அதனால இவங்க பேர்ல நம்ம நம்பிக்கை இல்லாம தான் இப்ப வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சட்டசபையில தீர்மானம் போன கூட்டத்தொடர்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த திமுகவை சேர்ந்த அந்த அமைச்சர் மூர்த்தி உடைய ரிலேஷன் அவன் தான் வெடிகிடிலாம் போட்டானே தவிர மக்கள் யாரும் போடல. அவங்க இப்ப வரைக்குமே அந்த போராட்டத்தை நிறுத்தல. இன்னும் அந்த மலையில தான் இருக்கிறாங்க. ரெட்டாப்பட்டி மலை மேலதான் உட்கார்ந்துருக்காங்க. அந்த மக்கள் இன்னும் போராட்டத்தை கைவிடலை. ஏன்னா அந்த திமுகவை நம்பல. ரெட்ட நாக்கு உள்ள திமுக எப்படி வேணாலும் பேசுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால நேற்றுக்கு இவங்க கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட போயிருக்காங்க. நிறைய டிராபிக் ஜாம் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இந்த போராட்டம் என்பது ஓயவே ஓயாது. இங்க உட்காந்துட்டு தீர்மானம் போட்டு என்ன நடக்கும்? இங்க தீர்மானம் போட்டு ஏதாவது நடக்குமா? மத்திய அரசாங்கத்துல உங்க எம்பி இருக்காங்கல்ல, உங்க எம்பியை வச்சு நீங்க அங்க அழுத்த கொடுக்க வேண்டியதானே. கேட்டா சு வெங்கடேசன் உங்க ஆமா அது அவங்க கட்சி தான். இருந்தாலும் கட்சி பேரு தான் வேற. இருந்தாலும் உங்க 38 எம்பி என்ன பண்றாங்க? ஒரு வெளிநடப்பு இது வரைக்கும் நடந்திருக்கா? டங்ஸ்டனுக்காண்டி இது வரைக்கும் அங்க குரல் கொடுத்துருக்காங்களா? எதுவும் கிடையாது. மக்கள் விரோத போக்காக இருந்தால் திரு அண்ணாமலை, தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலையா அதை எதிர்க்கிறார். மக்கள் விரோத எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் எதிர்க்கிறார். ஆனா ஏன் திமுக எதுக்க மாட்டேது? திமுக ஏன் என்ன ஒரு பூசி முழுகுது? அமைச்சர் வச்சு பூசி முழுகுறீங்க. இப்ப அவர் சட்டசபையில தீர்மானம் போட்டதுக்கு அப்புறம் மக்கள் உங்களை நம்பலைன்னா அது உங்க லட்சணம். திமுகவோட லட்சணம் இதுதான். இந்த டங்ஷனை எங்களை போன்றவருக்கு அந்த மக்களை உயிரை கொடுத்தாது அந்த நிறுவனத்தை, வேதாந்த நிறுவனத்தை அங்க நுழைய விட மாட்டோம். ஆனால் இது தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து அரசு திட்டங்களுக்கும் அரசு ஆய்வுகளுக்கும் கையெழுத்திட்டது திமுக என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்ல மத்திய அரசு நாங்க இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு விட்டாலும் இப்ப ஸ்டாப் தான் பண்ணிருக்காங்க. திட்டத்தை கைவிடல. இந்த திட்டத்தை கைவிடுறதுக்கு அழுத்தம் கொடுக்கிறது யாரு சார்? ஆட்சி அதிகாரம் ஏன்ட்ட இல்ல, பாஜக இல்ல. பாஜக ஒரு 10 எம்பி இருந்தாங்கன்னா இவங்க போய் அவங்க பண்ணுவாங்க. இந்த மக்கள் கூமுட்டைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போற கூமுட்டை தானே ரோட்ல உட்காந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுது. ஒரு 10 பாஜக எம்பி இருந்தா சட்டையை பிடிச்சு கேட்கலாம்ல. ஏன் நீ கேட்கலன்னு? நீ இப்ப இந்த 38 எம்பி என்ன பண்றான்னு நீ கேட்கணும்ல, கேட்க மாட்டான். ஏன்னா இதே எம்பி எலெக்ஷன்ல தான் அவர் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தா 65 ரூபாய்க்கு பெட்ரோல் தரேன்னு சொன்னாரு ஸ்டாலின். 75 ரூபாய்க்கு பெட்ரோலும் 65 ரூபாய்க்கு டீசல் தரேன்னு சொன்னாரு. சிலிண்டர் உங்களுக்கு 5 சிலிண்டர் இலவசமா தரேன்னு சொன்னாரு. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தரேன்னு சொன்னாரு. இதெல்லாம் செஞ்சாரான்னு எவனா ஒருத்தன் கேட்டிருப்பானா? இந்த 500 ரூபாய் ஓட்டு பார்லிமெண்ட் ஓட்டு போட்டவன் இந்த பயலுக இப்படி கேட்க மாட்டான். இப்படி ஓட்டு போட்டு குட்டிட்டு முடிகிறவங்க. நீ இந்த மக்கள் கேள்வி கேட்கணும். நீ மத்திய அரசாங்கத்துக்கு நீ அழுத்தம் கொடு. இப்ப பாஜக எம்பி கிடையாது, கம்யூனிஸ்ட் கிட்டையும்
மதிமுக திமுக தான் எம்பி இருக்கு, நீ வெளிநடப்பு பண்ணு. இன்ன வரைக்கும் நீ பார்லிமெண்ட்ல வாயே திறக்கலையே. வெங்கடேசன் பேசினாரு, வெக்கம் இல்லாம ஒரு முதலமைச்சர், நாட்டின் முதலமைச்சர் பேசலாமா? உன் கட்சி 38 எம்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை நீ கேட்க மாட்ட. ஆனா வெங்கடேசன் மாற்று கட்சியை சேர்ந்தவர், நீ காசு கொடுத்து 25 கோடிக்கு நீ வாங்கியிருந்தாலும் அதுக்கு நீ சொந்தம் பண்ண முடியாது, அதுக்கு நிறைய பொலிட் பீரோலாம் இருக்கு. இருந்தாலும் நீ வாய்ப்பு பேசணுமா இல்லையா? நீ அதை பத்தியே பேசல, உன் கட்சிக்காரன் பேச மாட்டேன், ஊரா விட்டு பிள்ளைய இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பீங்க. அதனால மக்கள் நம்பிக்கை இல்லாம இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே அந்த பகுதி மேலூர் வட்டத்தில் இருந்த பகுதிகள்லாம் காப்பர், ப்ளூ மெட்டல், கிரீன் வுட்டு, எல்லோ வுட்டு, ரெட் வுட்டு, இவ்வளவு இருந்த இடம் அதெல்லாம் எல்லாத்தையும் அழிச்சு காலி பண்ணிட்டாங்க. இப்ப டங்ஷன், இந்த லைட் எரியுதுல, இதுல வர இந்த டங்ஷன் இலை அதையும் எடுத்துட்டா அந்த மதுரை சம்பந்தமான ஒரு புக் இருக்கு சார், மதுரை கனிம வளம் புக். அதுல பாத்தீங்கன்னா மதுரையில இருக்க குன்றுகள்ல மலைகள்ல என்னென்ன மெட்டல்ஸ் இருக்கு, உட் இருக்கு, வைரம் எங்க இருக்கு, வைடூரியம் எங்க இருக்கு, இது இருக்கு, அதெல்லாம் பூரா தோண்டி எடுத்துட்டாங்க. இப்ப மதுரையில அந்த காலத்துல பாண்டிய மன்னன் ஆலயம் கட்டையிலே என்ன சொன்னானா, 4 மாசி வீதிக்கு மையத்துல ஒரு ஆலயம் கட்டுறப்ப இந்த எந்த இயற்கை சீற்றத்தாலும் பாதிப்பு வராதனாலதான் மதுரையை செலக்ட் பண்ணி அவன் மதுரை அன்னை மீனாட்சிக்கு ஆலயம் எழுப்புறான் பாண்டியன். ஆனா இன்னைக்கு அந்த பாண்டியனையும் மிஞ்சிட்டான். உலகம் தோன்றிய காலத்தில் இருந்த மலையை பூரா மதுரையில பாதி மலையை காணாம், அந்த மலையை காணாம். இந்த மலைகள்லாம் தோண்டி எடுத்ததுனால என்ன ஆகி போச்சு, மண்டலம் 2 ஏதாவது ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா லைட்டா மதுரை அப்படி லைட்டா ஆட்டும். மதுரைக்கு நிலநடுக்கமே வராது. இப்ப தனியார் நிறுவனங்கள் மலையை வெட்டி எடுத்ததுனால இன்னைக்கு மண்டலம் 4 2004 இங்க பூகம்பம், இங்க நிலநடுக்கம் வந்தப்ப மதுரை ஆடிச்சு, மதுரையும் சேக்காச்சு. அது காரணம் என்னன்னா இந்த மலைகள்லாம் இயற்கையை சுரண்டதுனாலதான். இன்னைக்கு இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா கன்னியாகுமரியில மலைகளை பூரா அப்பாவு தலைமையில வெட்டி எடுக்கப்படுதுங்க. அந்த இதை பூரா பஞ்சாயத்து பண்ண போறேன், பஞ்சாயத்து போறேன் காசு வாங்கிட்டு விட்டுறாங்க. இங்க இருந்து மணலாக்கப்பட்டு கேரளாக்கு விற்கப்படுது, கேரளா கழிவுகள் இங்க கொட்டப்படுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இது போன்ற திறமையற்ற அரசாங்கம், இது போன்ற திறமையற்ற அரசாங்கத்தினாலதான் இந்த விளைவுலாம் வருது. மக்களை பொறுத்த அளவுக்கு திருந்தணும் சார். 500 ரூபா இந்த பிச்சை காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு வீதியில உட்காந்துட்டு நம்ம உரிமைகளை இழக்கிறோம். இந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கனிம வளங்களையும் கொள்ளையடிக்க விட்டுட்டோம், எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். இப்ப டங்ஷனையும் எடுத்துட்டா அந்த மண்ணு செத்து மலடாயிரும், இயற்கையை அழிஞ்சு போயிடும். அதுக்காண்டிதான் இப்ப மக்கள் போராடிட்டு இருக்காங்க. தென் மாவட்டத்துல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தூத்துக்குடியில வேலை வாய்ப்புக்காக பாத்தீங்கன்னா டைட்டில் பார்க் இந்த மாதிரிலாம் கொண்டு வரதா இருந்தாங்க. இது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே சொன்னதுதான். ஆட்சிக்கு 4 ஆண்டுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா அந்த இடம் சும்மாவே இருக்கப்படுகிறதுல சார். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு குறைவா தானே இருக்கு. தொழில் பூங்கா கொண்டு வர போறதா பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வேலை திட்டங்கள், எய்ம்ஸ்க்கான வேலை திட்டங்கள் மத்திய அரசாங்கம் சொன்னதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மாநில அரசாங்கம் உலக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டுல கூட தென் தமிழ்நாட்டுக்கு ஒரு நலனை கேட்டு வாங்கல அவங்க. இப்ப கூட ஒரு மதுரைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வரப்போகுதுன்னு சொல்லி இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு சொன்னாரு. அது என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்றது, அதுக்கு இந்த ஒரு படத்துல வடிவல் சொன்னா அதுக்கு இவன் சரிப்பட்டு வர மாட்டேன், அதுக்கு இன்ன வரைக்கும் அதுக்கு விலை தெரியல. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? மதுரையில ஒரு கம்பெனி வரப்போகுதுன்னு சொன்னீங்க, இன்ன வரைக்கும் என்னாச்சு? அது என்ன கம்பெனி, எந்த நிறுவனம் வரப்போகுது, எவ்வளவு முதலீடு, எத்தனை நாளுக்கு வேலை கொடுக்க போறீங்க சொன்னீங்களா? தென் தமிழ்நாட்டில் கண்ணு கட்டின தூரம் கருவலக்காடு, அரசு நிலம் புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு கிடக்கு. அதை நீங்க அரசாங்கம் பயன்படுத்தி அதுக்கு எத்தனை இண்டஸ்ட்ரியை கொண்டு வரலாம்? சாதி சண்டை போடுறான், மத சண்டை போடுறான்னா உனக்கு நாகப்ப பதினின்னு சொல்லி 2 சாதிக்காரை அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நீ செய்யற குற்றங்கள் ஊழல்லாம் மறையணுன்றதுக்காண்டி அந்த பக்கத்தை டெவலப் பண்ணாமே வச்சிருக்கேன். அவங்க பூரா சாப்பிட்டுக்கிட்டு ஒண்ணும் இல்லாத அடிச்சு மல்லு கட்டிட்டு சாதி சண்டை போட்டு கிடக்கான் தென் தமிழ்நாட்டுல. அப்ப இந்த முதலீட்டாளர்களா இருக்கட்டும் எவனா இருக்கான்னு பயப்படுறான் அங்க வர்றதுக்கு. நீ இதே சாட்டிஸ்பேக்ஷன் எப்பா எங்க பாரு இத்தனை வருஷமா அந்த ஜாதி கலவரம் இல்ல, அந்த பகுதியில் மக்கள்லாம் அமைதியா வாழ்றான், நீ இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்து கட்டுன்னு சொல்லணும்ல. அந்த தைரியம் திமுக இருக்காது. ஏன்னா இவன் தான் கலவரத்தை ஏற்படுத்துறவனே. அதனால உலக முதலீட்டாளர்களா இருக்கட்டும், மத்திய மாநில அரசாங்கம் இருக்கு, எங்க மக்கள்லாம் 3ஆம் தர 4ஆம் தர மக்களா நாங்க தென் தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதான் நான் ரொம்ப நாளா கோரிக்கை வைக்கிறேன். திருச்சிக்கு தெற்க நாகர்கோவில் வரைக்கும் நாட்டை பிரிச்சு கொடுங்க. உங்க வீட்டில் தான் இன்ப நிதி வரைக்கும் முதலமைச்சர் வச்சிருக்கீங்களா, நீங்களே கூட நாட்டை ஆண்டுட்டு போங்க. ஆனா எங்க நாட்டை நிர்வாக வசதிக்காண்டி பிரிச்சு கொடுங்க. தமிழ்நாட்டை 2ஆ பிரிங்க, தமிழ்நாட்டை 2ஆ பிரிச்சு பாண்டிய நாடுன்னு அறிவிங்க. அதுக்கு உங்க வீட்டில் இருக்க இளவரசர்களே நான் முடிசூட்டுங்க, நாங்களாம் ஏத்துக்கிறோம். ஆனா எங்க மக்கள் வாழணும். எங்க மக்கள் வாழ வழி இல்லாம பூரா இங்க சார் இந்த மெட்ராஸ்ல திரு ஆட்டோ ஓட்டுறவன், வாழைப்பழம் நேரத்தில் ஒருத்தன் வாழைப்பழம் விற்கிறேன் சார், விராட்டிபத்தை சேர்ந்தவன், என் ஊர் விராட்டிபத்து, என்ன எந்த ஊரியான்னு கேட்கிறேன், நான் விராட்டிபத்தினே புலிக்குடியை பார்த்தனே வந்தனேன்றான். வாழைப்பழம் விற்கிறேன், 20 வருஷம் ஆச்சான், அழுக்கு துணி, கருப்பு முகம். அப்ப அங்க இருந்து எதுக்கு சார் இங்க வரேன்? கொழுப்புக்கா வரேன்?
பொழைக்க வழி இல்லாம வகுத்து கொடுமைக்கு வர்றாங்க. அவன் ஒயின் ஷாப்ல வேலை பார்க்குறான், BA MA படிச்சுட்டு ஜாதி சண்டையில சர்டிஃபிகேட் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு படிச்சதுக்கு FIR ஆகி வேலைக்கு போக முடியாம பூரா இங்க திருறானே இருக்கலாம். யார் காரணம்? 67 ஆட்சிக்கு வந்தீங்க, இத்தனை 65 வருஷமா அந்த நாட்டை ஆண்டு குட்டிச்சவராக்கி வச்சிருக்கீங்க. இவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நல்லது நடக்கும் நினைச்சிருக்குமா தென் தமிழ்நாட்டு மக்களுக்கு? இன்ன வரைக்கும் கூட மதுரையில ஒரு இண்டஸ்ட்ரி சொன்னீங்களே, ஏன் அதை விருதுநகர் கொண்டு வந்த, திருச்சியில கொண்டு வந்த, மதுரையில தான் இருந்ததுப்போ அந்த கம்யூனிஸ்ட்கார பயில எல்லாத்தையும் சீதாலட்சுமி மில்லு, விசாலட்சுமி மில்லு, மெஜ்ரா கோட்ஸ் எல்லாத்தையும் மூடி நாசம் பண்ணிட்டேன். இப்ப சாதியை தூக்கி பிடிக்க போறேன்னு கம்யூனிஸ்ட்காரன் வேண்டாம். இந்த நாட்டுல எந்த மில்லுமே இல்லை தென் தமிழ்நாட்டுல. இதுல 3 மில்லு இருக்கு, TVS இருக்கு, அங்க கம்யூனிஸ்ட் CIT கிடையாது. ஃபென்னர் இருக்கு, அங்க CIT கிடையாது. இதுதான் பாரம்பரியமா இருக்கு. இல்ல இவங்க இந்த ஆம போந்த வீடு, இந்த கம்யூனிஸ்ட் போந்த வீடு விளங்க, இவங்க இல்லாத கம்பெனி மட்டும் இருக்கு. இவங்க எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால தென் தமிழ்நாட்டு மக்கள் மீது இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் கண்டுக்கிற மாட்டான். புதிய ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியின் மீது தலைமையில் கொண்ட புதிய ஆட்சி வந்துச்சுன்னா தென் தமிழ்நாடு செழிக்கும் அப்படின்றது ஒரு எண்ணம் இருந்தாலும், தென் நாட்டை 2ஆக பிளந்து ஒரு நாடு தமிழ்நாட்டின் கட்டுப்பாடு இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு அந்த நாடு 2ஆக பிளக்கப்பட வேண்டும். நிர்வாக வசதிக்காக திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிரிச்சாதான் எங்க நாடு நல்லா இருக்கும். நாங்க வேலை வாய்ப்போட சாதி சண்டை இல்லாம சமூக ரீதியா வாழ முடியும். இப்போ கம்யூனிஸ்ட் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக எதிராக செயல்பட்டதற்காக ராசா அவர்கள் கொள்கையை மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி தலைவர்களை விமர்சனம் பண்றாரு. அந்த சேகர்பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தேவையானவோ நாங்க பூர்த்தி செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றாருல்ல சார், நீங்க என்ன பாக்குறீங்க சார்? ஏற்கனவே அவங்க தலைவர் 25 கோடி அந்த கட்சியை வாங்கிட்டாரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கறாங்களோ இல்லையா? 2026 வந்துருச்சுல. இப்ப அவங்க அந்த கட்சியை இப்போ ஒரு கம்பெனி சரியா ஓடலைன்னா அந்த கம்பெனி விற்பாங்க தெரியுமா? இப்போ இந்தியாவில் அந்த கம்பெனி கம்யூனிஸ்ட்ன்ற ஒரு கம்பெனி இல்லை. இப்போ அந்த கம்பெனி சரியா போகாதனால அந்த கம்பெனியே விற்கிறாங்க. போன 2016லயே 21லயே இந்த கம்பெனியை வித்துட்டாங்க. 25 கோடிக்கு வித்தாங்க நினைக்கிறேன். இப்போ அந்த கார்பரேட் கம்பெனி CEO ஒருத்தர் இருந்தாரு. அவர் இந்த வாங்கின கம்பெனிக்கு எதிராக பேசினாரு பாலகிருஷ்ணன். அவர் அந்த மேனேஜரை தூக்கிட்டு இப்போ ஒரு புது மேனேஜரை போட்டிருக்காங்க. வயது மூப்பு காரணமாக தானே சார் மாத்தி? வயது மூப்பு காரணம்னா இதெல்லாம் கெஜெட் ஆபீசர் அவரு. ஏன்னா கட்சி தலைவராக எதுக்கு வயது? உட்காந்து வாயடிக்க போற, பேச போற. அவர் என்ன ஜனகாத்திரமா தானே, இளமையா தானே இருக்காரு, எல்லாத்தையும் உங்களுக்கு தானே இருந்தாரு. அவருக்கு என்ன வயது மூப்பு? சும்மா இந்த பூசி முழுகிற வேலையெல்லாம் எவனையாவது நீங்க போய் சொல்லுங்க. திமுகவை எதிர்த்து பேசினாரு, அந்த தூக்கி வெளியே போட்டாங்க. இதுதான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் லட்சணம். சுய தொழிலாளருக்காக போராடுறோம்னு சொல்லிட்டு முதலாளிக்கு ஆதரவா இருக்க கட்சி. இந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு மாறி போனதற்கு காரணம் இந்த மக்கள் கொள்கைக்கான மக்கள் மீது அக்கறை இல்லாதனாலதான் மக்கள் எல்லாம் இதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை. எல்லாரும் ஏன் பேசுறாங்க அப்படின்னா, இந்த கம்யூனிஸ்ட் உடைய ஓனர் திமுக சொல்லலாம். மாப்பிள்ள அவர் தான், நான் போட்டுக்க ட்ரெஸ் என்னோட, அதுதான் இந்த கம்யூனிஸ்ட் நிலை. அப்படிதான் பேசுவாங்க.